ஹே ஆல், ஓணம் ஸ்பெஷலுக்காக கீதமில் ஓணம் சத்யா போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் டிஷ்ஷஸ்லாம் அதில் இருந்ததுன்னு. ஸோ ஆர்டர் வரதுக்கே ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ வாங்கியாச்சு. ஒரு பெரிய பையில் கொடுத்துருந்தாங்க. தென் வாழை இலையோடு சேர்த்து மொத்தம் அதில் வந்து 30 டிஷ்ஷஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு. மட்டை ரைஸ் இருந்துச்சு. இது வந்து கேரளா ஸ்பெஷல் அந்த மட்டை ரைஸ். அப்புறம் யூஸ்வலாக ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ரைஸோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 பேர் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓலன் அப்படின்னு சொல்லி வெள்ளை பூசணிக்காய் தட்டைப்பயிறு போட்ட ஒரு வெஜிடபிள் இருந்தது. அவியல், இது யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற நார்மல் அவியல் தான். பைனாப்பிள் பச்சடி, இது வந்து பைனாப்பிளில் வச்சு ஒரு பச்சடி செஞ்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் டிஷ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எரிசேரின்னு இருந்தது. இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் கோகோனட் அதை வச்சு பண்ணியிருந்தாங்க. பீன்ஸ் தோரன், இது வந்து பீன்ஸ் பொரியல், நார்மலாக நம்ம எப்பயும் சாப்பிட்ற பீன்ஸ் பொரியல். அதுக்கப்புறம் காளான் இது வந்து என்னென்னா வாழைக்காய் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க கோகோனட்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு மோஸ்ட்லி கோகோனட் பேஸ்டாக தான் எல்லாமே இருந்தது. இது கெட்டி மோர் கொடுத்துருந்தாங்க. அதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க திக்கான ஒரு கெட்டி மோர் தான் இருக்குன்னு. அதே மாதிரி நல்லா திக்காக இருந்தது. அடுத்து அதில் பீட்ரூட் பச்சடி இருந்தது. இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, திருவனுக்கு தான் பிடிக்கும், ஆனால் நல்லா தான் இருந்தது. அடுத்து மோர் குழம்பு கொடுத்துருந்தாங்க. இது வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு மாதிரி நல்லா திக்கான ஒரு மோர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி ரசம் இருந்தது. இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஃபுல்லாக அந்த இஞ்சி ஃப்ளேவரில் அந்த ரசம் இருந்துச்சு. அப்புறம் கதம்ப சாம்பார், இது வந்து என்னென்னா யூஸ்வலாக நம்ம சாம்பார் தான் சாப்பிட்ற எப்பயும் போல் இருக்கிற சாம்பார். அதுக்கப்புறம் அவங்க பிரதமன்னு பாலட பிரதமன், அதுக்கப்புறம் சக்க பிரதமன் 2 கொடுத்துருந்தாங்க. பாலட பிரதமன் வந்து அப்படியே டேஸ்ட் அப்படியே எப்படி சொல்ல, அப்படியே நாக்கிலே ஒட்டிக்கிச்சு அந்த மாதிரி. சக்க பிரதமன் வந்து அதில் நல்லா அந்த பலாப்பழத்தை வச்சு அவங்க பாயாசம் மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒரு பனானா கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து சாம்பார் கூடவே வந்து பருப்பு நெய் அதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாய், வத்த குழம்பு கொடுத்துருந்தாங்க. தென் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எலும்புச்சம்பளம் ஊறுகாய், அதுக்கப்புறம் இஞ்சி புளி அது கொடுத்துருந்தாங்க. தென் அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு கூட சேர்த்து நெய் சொல்லியிருந்தேன். அப்புறம் இவங்க வந்து ஒரு டிஷ்ஷு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. நேந்திரப்பழ சிப்ஸ் வச்சு அதை இனிப்பாக அது கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்தது, ஒரு நம்ம ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கிற மாதிரி. அப்புறம் நேந்திரம் சிப்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க ஸ்பெஷல் அதில். ஸோ அந்த நேந்திர சிப்ஸ் இருந்தது. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, தால் போலி கொடுத்துருந்தாங்க. இது ஓகே. நெக்ஸ்ட்டு சக்கையில் அடை கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த சக்கையிலே வந்து அவங்க ஒரு அடை மாதிரி செஞ்சுருந்தாங்க. உள்ளே வந்து ஸ்டஃப் வந்து அந்த தேங்காயோட ஸ்டஃப், அது சூப்பராக இருந்தது. அந்த டிஷ்ஷஸ் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பளம் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி ஓணம் சத்யா சாப்பிட்டாச்சு. எல்லா டிஷ்ஷஸுமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி புதுசாக இருந்தது எல்லா டேஸ்ட்டுமே. இட் வாஸ் குட். இது டைனின்றனால டோட்டலாக வந்து டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து 9-10 ஆச்சு எங்களுக்கு. தென் இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. ஹாப்பி ஓணம்.